எஸ் அமுதா, செகண்டரி கிரேட் டீச்சர், பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல், போதவந்தான்குடி, கொள்ளிடம் பிளாக், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். இந்த கொரோனா காலத்துல ஃபேஸ்புக்ல வந்து கார்த்திக் ராஜா சார் வந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆன்லைன் கல்வி ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெடி பண்ணியிருக்கலாம் பார்த்தேன். அதை பார்த்து சாருக்கு ஃபோன் பண்ணேன். எடுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணும்போது என்னுடைய கொள்ளிடம் பிளாக்ல உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு சேர்ந்து ஒரு ஆன்லைன் கல்வி ரேடியோ நான் தனிப்பட்ட முறையில ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு செலவாகும் என்ன விவரம் கேட்டேன். அப்போ சார் சொன்னாங்க, இந்த விஷயத்தை எடுத்து போயிடுறது பெருசு இல்ல. இப்ப கொரோனா காலத்துல நம்மளால முடியும். பள்ளிக்கூடம் ஆரம்பிச்ச பிறகு அதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அதனால என்னோட சேர்ந்து பயணிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ பாடநடத்தை கேட்டப்போ நான் வந்து மாணவர்களுடைய நல்லொழுக்கம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனால நல்லொழுக்கத்துக்கான கதைகள் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ கதைக்கான ஒரு பேர் தலைப்பு கொடுங்க டீச்சர் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சொந்தமா கதை எழுதல, ஏற்கனவே நான் படிச்ச கதை கேட்ட கதை அப்படிதான் சொல்ல போறேன் அப்படின்னு. இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த டிஸ்கஷன்ல சார் சொன்ன தலைப்பு உங்க பேர்லயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அமுத கதைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அதுல மாணவர்களின் நல்லொழுக்கத்தை மேம்படுத்துவதற்காக கொரோனா காலத்துல ஆடியோஸ் அனுப்பியிருக்கேன். அதுக்கு அடுத்த நிலையில வந்து ஆங்கில பாடத்துக்கு ஆடியோ கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த தமிழ் மீடியத்துல உள்ள பிள்ளைகள் படிக்கிறதுக்காக ஈஸியா ரொம்ப எளிமையாக ஒரு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கும்படி குரல் பதிவு அனுப்புறது கேட்டுக்கிட்டாங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு தலைப்பு கொடுங்க டீச்சர் அப்படின்னு கேட்டபோது என்ன தலைப்பு வைக்கன்னு யோசிச்சப்போ உங்க பேர்லயே வரட்டும்னு சொல்லி ஈஸி இங்கிலீஷ் அமுதா. ஏன்னா 1ஆம் வகுப்புல உள்ள சின்ன பிள்ளைகள்ல இருந்து அதை ஆடியோல கேட்டு அந்த பிள்ளைங்க படிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய தலைப்பு ஈஸி இங்கிலீஷ் அமுதா அப்படின்னு சொல்லி அந்த கொரோனா காலத்துல ஆடியோ செஞ்சிருந்தேன். அப்போ என்னுடைய மாணவர்களுடைய குடிசை பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று அந்த பிள்ளைகளை வந்து அது என்னன்னா ரியலா பேசுற யதார்த்தமான ஒரு ஆடியோவா தான் இருக்கும். பிள்ளைகள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பகுதியில இருந்தேன். இதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் திறந்த பிறகு என்ன சொல்லியிருந்தேன்னா டிஹெச்பி டீச்சர்ஸ் ஹேண்ட் புக் இல்லையா, இதுல என்னமெடுக்கும்ல தமிழ் பாடம், ஆங்கில பாடம், கணித பாடம் இதற்கான பாடல்கள் அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வகுப்பறை நிகழ்வு, நான் மாணவர்களுடைய இயல்பா நடத்தக்கூடிய அந்த வகுப்பறை நிகழ்வை ஆடியோ பண்ணி அனுப்பியிருக்கேன். அப்புறம் வந்து மகிழ்ச்சியூட்டும் பாடல்கள் அப்படிங்கிற அந்த பகுதி மாணவர்களுடைய சிறுவர்களுக்கான பாடல்கள் ஒரு பகுதி இருக்கு. அப்படி தனிப்பட்ட முறையில மாணவர்களுடைய மனமகிழ்ச்சிக்காக சின்ன சின்ன பாட்டுகள்லாம் வரும். இதுவும் என்னுடைய ஆடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய வகுப்பறை நிகழ்வு மாணவர்களுடைய இணைந்து பயணிக்கிறதா தான் இருக்கும். தனியா பேசிட்டு இருக்க மாதிரி அதிகமா இருக்காது. பள்ளிக்கூடம் திறந்த பிறகு மாணவருடைய சவுண்டு என்னுடைய சவுண்டும் கேட்கிற மாதிரி தான் இருக்கும். இது பகுதியில நிறைய பண்ணியிருக்கோம். சயின்ஸ் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய மாணவர்கள் நிறைய பங்கு பெற்றிருக்காங்க. என்னுடைய வகுப்புல எல்லா பிள்ளைங்களையும் பங்கு பெற வைத்து சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோல கொரோனா காலத்துல இருந்து தொடர்ந்து பயணிக்கிறதுல இந்த மாணவர்கள் வந்து இப்ப மாணவனை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து நேரம் சொல்லி தலைகீழ சொல்லுவான். இப்ப சாதாரணமா அவனை சொல்ல வைக்கிறதுக்கு நான் ஆடியோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு பிள்ளைகள்கிட்ட ஒரு உற்சாகமும் உன்னுடைய குரல் வந்து உலகமெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறதுல மிஸ் நான் ஆடியோ பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஆர்வமா இதுல பங்கு பெறாங்க. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ.